ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மம்மிஸ் கிச்சன்லேருந்து மசாலா பூரி பண்ண போகிறோம். வாங்க. இந்த மைதா நாகா மைதா சூப்பராக இருக்குது. பரோட்டாக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்துட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், ஊறட்டும். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து இந்தமாரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் சேர்த்துக்கலாம். எல்லாம் தேங்காயெல்லாம் அரைச்சி தட்டில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அது உள்ளே சூப்பராக இருக்கும் மசாலா. அப்புறம் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் இந்தமாரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்தமாரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ள மசாலா வைக்கலாம். பாருங்கள், மைதா மாவுக்குள்ளே இந்தமாரி மசாலா வச்சுக்கணும். இப்போ இது மூடிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி மூடிக்கணும். இந்தமாரி மசாலா போட்டு ரவுண்டாக இந்தமாரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ மாவு தடவி பாருங்கள், மாவு இந்தமாரி தடவி இந்தமாரி எடுத்து வச்சுக்கின்னு இது வந்து உருட்டிக்கணும். இந்தமாரி வந்து சப்பாத்தி மாரி பூரி மாரி நல்லா வந்து உருட்டி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மசாலாலாம் இதில் வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உடனே எண்ணெயில் போட்டோம் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் வந்து காய வச்சு வறுத்திங்கன்னா எண்ணெய்லாம் பிடிக்காது, இன்னும் சூப்பராக வரும். நீங்கள் அப்படியே பண்ணுறது என்னென்னு பண்ணுங்கள். இல்லை வந்து காய வச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாள் வச்சு கூட ஒரு 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாதிரி மம்மிஸ் கிச்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மம்மிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.